இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் தெரியுமா? அது என்ன தெரியுமா? நம்ம கலர் கலராக பேப்பர் A4 ஷீட் வச்சுருக்கோம்ல, இதை வச்சு நான் இன்னைக்கு சூப்பராக ஒன்று பண்ண போகிறேன். அஃபீன், ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னா என்னன்னு சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். நீ பாட்டு பேப்பரை கட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஆமாம், இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க, அப்புறம் கார்னர்லாம் என்னமோ வெட்டுற, என்ன செய்ய போற நீ? இன்னைக்கு நான் ஒன்று சூப்பராக பண்ண போகிறேன். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஃபோன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோன் டைப்பில் இது வேற மாதிரி. இது நம்ம எல்லாம் இதில் எழுதலாம், இதை வச்சு சூப்பராக இருக்கும். என்னது, இதை எழுதலாமா? இதில் எப்படி எழுத முடியும்? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? அக்கா, இந்த கலர் சூஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, ஒயிட் பேப்பரும் எடுத்துருக்கீங்களா? எதுக்குக்கா ஒயிட் கலர்? இந்த ஒயிட் கலர் பேப்பரை இது மாதிரி கட் பண்ணி நம்ம உள்ள வச்சுக்கிட்டோம்னா நான் சொல்ற ஐடியாவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கம் எடுத்து ஒட்டிடலாம். லைட்டாக கம் அப்ளை பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு, லைட்டாக அப்படியே காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ செஞ்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா, நீங்கள் கிராஃப்ட் ரெடி பண்ண வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு தெரியுமா? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே லைட் கலராக இருக்கும். இது ஃபோன் டைப் கிராஃப்ட்ன்றனால ஃபோன் டிசைன் அப்படியே பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்லாம் இருக்கும்ல, மைக்லாம் இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசைனே நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்களேன். பர்ஃபெக்டா அப்படியே ஃபோன் மாதிரியே இருக்குக்கா. யார் பார்த்தாலும் கிராஃப்ட் ஒர்க்னே சொல்ல மாட்டாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா இது அப்படியே ஒரு ரியல் ஃபோன் மாதிரியே இருக்கு தெரியுமா? அஃபினக்கா, அவுட்லைன் கொடுக்குறீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கு. லைன் நீங்கள் எப்படி தாக்கா ஸ்கேல் இல்லாமல் கரெக்டாக போடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள். அன்பு, எது ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், அது மாதிரி தான். இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல, எனக்கே பிடிச்சிருக்குப்பா. அந்த ஒயிட் ஃபுல்லாக நம்ம டேப் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. நமக்கெல்லாம் பூனைனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் அதோடைய காது மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இந்த ஃபோனுடைய டைப்பு கேட் ஃபோன் மாதிரி நான் செய்ய போகிறேன். இப்போ இதை நம்ம இங்கே மேலே டெக்கரேஷனுக்காக வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குது? சூப்பராக நம்ம இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நம்ம இப்போ இதுக்கு கலரிங் பண்ணிக்கலாம். அஃபினக்கா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. ஃபஸ்ட்டு நான் ரைட் பண்ணி பார்க்கட்டுமா? சொட்டி, நீ எழுதி பாரு, நீயே ஷாக் ஆகிடுவ. எழுதி எரேஸ் பண்ணி பாரு, அப்படியே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். நான் அது மாதிரி தான் மேஜிக் ஃபோன்னு சொன்னேன், அதுக்காக தான். நீ பாரு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவ. அக்கா, எனக்கு என்ன செய்யறதுனே புரியலக்கா. இதில் எழுத எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. நான் பாட்டு ஹார்டின் போடுறேன், 1 2 3 போடுறேன், நான் பாட்டு எல்லாமே போடுறேன். எரேஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா ரிமூவ் ஆகுதுக்கா. அக்கா, ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் சூப்பரா வந்திருக்கு. வாங்க, நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அஃபீன், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்ப்பா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ எப்படி தான் இதெல்லாம் பண்ண? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நான் உன் நேம் எழுதி பார்க்கறேன். இதுல
பண்ண நான் சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது எங்க அம்மா அங்கதான் ஏதோ பூ பறிச்சிட்டு இருக்காங்களாட்டுக்கு, நான் கூப்பிடுறேன். அம்மா அம்மா இங்க வாங்கம்மா. ஹனி, என்னம்மா? அது இரு, பூ பறிச்சிட்டு இருக்க, வந்துடுறேன். ஏய் ரோசி, பிளாக்கி வர மாதிரி சத்தம் கேக்குது. வந்தா பொறாமையில கிழிச்சு போட்டுடுவா, கோவப்படுவா. அதனால எடுத்து வச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ எழுதி பார்க்குறேன், சரியா? சரி, நம்ம டேபிள் எழுதி பார்க்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதில் நம்ம மேக்ஸ் கூட சம் போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப மேக்ஸ் சம் போட்டு பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம நோட் எடுக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை. இதை நம்ம அப்படியே விளையாட்டுக்கு மாதிரி ஃபோன் மாதிரி கையில் வச்சுக்கிட்டே நம்ம படிக்கவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அம்மா இன்னும் மாமா வரீங்க? உங்க வேலை இன்னும் மாமா முடியல. ஆமா, ஹனி எதுக்கு இப்படி பிடிவாதமா கூப்பிட்டு இருக்கா? அப்படி என்னதான் வச்சிருக்கா? ஒன்றும் புரியலையே. சரி, போய் தான் பார்க்கலாம். அம்மா எவ்வளோ நேரம் தாம்மா கூப்பிடுறது? சீக்கிரம் வாங்கம்மா ப்ளீஸ்மா. என்னம்மா, ஃபோனா? யார் ஃபோனு? யார் வாங்கியிருந்தா? எதுக்காக கேட்டுருந்தீங்க? தொலைஞ்சிரு போகுது, வீட்டில் போய் வச்சுட்டு வந்துருங்க. அம்மா அது ஃபோன் இல்லைம்மா, நாங்க ரெடி பண்ண ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு. இந்தாங்க, நீங்க எழுதி பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னது, இதில் எழுதணுமா? எப்படிம்மா எழுதும்? என்னென்னமோ சொல்கிறீங்க. ஃபோனுன்றீங்க, அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்குன்றீங்க. எழுதுனா எழுதவும் செய்யுது. என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்? என்னென்னமோ பண்ணுறீங்க போங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், கலைச்சாலும் ரிமூவ் பண்ணாலும் சீக்கிரமாக கலையுது. இது எப்படி பண்ணீங்க? நம்ம பேப்பரில் பேனாவால் எழுதுனா நம்ம கலைக்கவே முடியாது. இது எப்படி ஈஸியாக கலையுது? பரவாயில்லையே. அதுக்கு தான் பெற்றவங்க எல்லாரும் குழந்தைங்க என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க அதுலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரும். இது பெற்றவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.